வணக்கம். ஓம் நம சிவாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? சும்மா மற்றவங்க சொன்னதே வச்சு நம்ம இன்றைக்கி பேச வேண்டாம். இன்றைக்கி வேறு புதுசாக பேசுவோம், ஓகேவா? என்னென்னா, இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் கரும்பலகை, அதாவது போர்டில் எழுதுவாங்க இல்லையா, அதுதான் கரும்பலகை போர்டு. அதை இப்போ சுகர் போர்டு வைக்க போகிறாங்களாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சுகர் போர்டுனா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே சுகர் இருக்குது. எல்லா பொருள்லேயுமே சுகர் இருக்குது. சுகர் இல்லாத பொருளே கிடையாது. எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. அதில் ஹிடன் சுகர்னால், இப்போ நம்ம பேக்கரியில் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, ப்ரெட்டு, பன்னு, ஜாமு, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் பீஸா, பர்கர், இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸு, வெளியில் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி பொருட்கள்லேயும் எத்தனை அளவு சுகரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு சுகர் போர்டு ஒன்று வச்சு சொல்லித்தர போகிறாங்க. இன் ஃப்யூச்சரில் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் உதவும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய வியாதியே சுகர் தான் எல்லாம் சொல்கிறாங்க. சுகருக்கு நாம் ரொம்ப பயப்படுறோம். சுகர் வந்தாலே போச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூலில் இந்த மாதிரி போர்டு வைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள். அந்த காலத்துலலாம் நம்ம என்னென்னவோ சாப்பிட்டோம், ஆனால் அந்த மாதிரியெல்லாம் வரல. ஆனால் இப்போ பாருங்கள். சரி, அப்போ சுகர்ன்றது எதனால் வருதுன்றதை நீங்களாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுகர்ன்றது நம்ம உணவு முறை பழக்கத்தால் தான் வருது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம். அந்த காலத்தில் இருந்த உணவு முறை பழக்கங்கள்லாம் வேறு. இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோம் எல்லாமே. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம இப்போ யார் சொன்னதையும் வச்சு இதை பேசலை. நீங்கள் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கிங்க. சுகர் கண்டென்ட் அப்படின்ற அந்த தலைப்பே எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். சுகர் இல்லாத விஷயமே கிடையாது. அதுக்காக எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பழங்கள்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்தால் போதும். நிறைய பழம் சாப்பிட்ணுன்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா போதும். ஏதாவது ஒரு பழம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடுங்க. ரைஸ் சாப்பிடுங்க. கொஞ்சமாக ரைஸ் சாப்பிடுங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. ப்ரோட்டீனும் எடுத்துக்கோங்க. எல்லாமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரலாம். ஓகேவா?